அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள்ங்க. ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தாங்க அப்படின்னும், அதுலேயும் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் அரசு கைவிடுகிறது அந்த திட்டத்தை அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஸ்வீட் ஸ்வீட் சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கே ஆபத்து அப்படின்னு சில பல ஷாக் சமாச்சாரங்கள்லாம் கேள்விப்படுறாங்க. அதிலிருந்து தான் சுதாரித்து இப்படி ஒரு மாற்று ரூட் எடுக்கிறாரு விஜய் அப்படின்னும் இன்னொரு கருத்து தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக கூட்டணி கட்சியினர்களுடைய அந்த குடைச்சல்கள், ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், அதே நேரத்தில் வெளியில் அதிமுகலேருந்து மேலும் சிலர் வரப்போகிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னது, இப்படி ஒரு 3-4 நெருக்கடிகள் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்க இந்த புது ரூட்டை ப்ளூ பிரிண்ட்டை கையில் எடுத்திருக்காரு விஜய்ங்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த பின்னணிகள் தான் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த ஆட்சி யாரால் வார்னிங் கொடுத்த கம்யூனிஸ்டுகள் 3 சர்ப்ரைஸுகளால் ஓவர்டேக் செய்த விஜய். இன்றைய நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் 3 முக்கியமான அறிவிப்புகள். அதில் ஒன்று, அன்னபூர்ணி திட்டத்தின் கீழே ஆண்டுதோறும் 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதற்கான தொகை நேரடியாக வங்கியில் செலுத்தப்படும். இரண்டாவது பார்த்தோம்னா, கட்டணமில்லா பேருந்து பயணம். அண்ணல் காந்தியடிகள் அவருடைய இனிய பிறந்த நாள் அக்டோபர் 2லிருந்து மாநகரம் நகரங்களில் இருக்கக்கூடிய சாதாரண பேருந்துகளில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ளலாம் இனிமேலு அப்படின்னு அதை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. மூன்றாவது, பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது. அதற்கு மாற்றாக வேறொரு இடத்துல விமான நிலையம் அமைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பரந்தூர் விமான நிலையம் அந்த சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லோருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏகனாபுரம் கிராமத்து மக்கள் இனிப்புகள் வழங்கி எல்லோருக்கும், அன்னைக்கு கட்சி ஆரம்பித்த உடனே எங்களை தேடி வந்து பார்த்தாரு, நிச்சயமாக உங்கள் பக்கம் நான் நிற்பேன், நம்ம ஆட்சி வந்தால் பரந்தூர் விமான நிலையம் இங்கே வராது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. சொன்னதை செஞ்சிட்டாரு நம்முடைய சிஎம் விஜய் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சுற்று வட்டார கிராமத்து மக்கள். எங்கே திரும்பினாலும் பச்சை பசுமையான ஒரு கிராமங்கள்ங்க, வயல்வெளிகள் இருக்கக்கூடிய கிராமங்கள். இந்த கிராமத்தை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு ஆகா ஓஹோன்னு அவங்க பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 3 விஷயங்களும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ 3 சிலிண்டர்கள் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும், அதுலேயும் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு மேலே இருந்தால் கிடையாது அப்படின்னு வரம்பெல்லாம் வச்சுருக்கீங்க. சொன்னதை முதல் செஞ்சீங்களா சிஎம் அப்படின்னும், அப்புறம் கட்டணமில்லா பேருந்து பயணமும் எல்லா பக்கமும் சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்கீங்க, அப்போ சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம் நாங்கள் பரந்தூர் சம்மந்தமாக கவன ஈர்ப்பு கொண்டு வரோம், அதுக்கு பேசிகிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் 110ல் இதை அறிவிச்சிருக்கீங்க பேச முடியாதபடி அப்படின்னு வெளிநடப்பும் செஞ்சுருந்தாங்க. மேலும் இதில் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் இங்கே வந்தால் நம்மளுடைய நாட்டுடைய தொழில் முதலீடுகள், தொழில் வளம் எல்லாமே பெருகும், பொருளாதாரம் வளரும் அப்படின்னும், அதை நீங்கள் தடுத்துட்டீங்களே அப்படின்னும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். இப்படி மாறி மாறி இருந்தாலும் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி சில காரணங்கள் இல்லாமல் இல்லைங்க. முக்கியமாக இந்த ஆட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு முன்னை விட இன்னும் கூடுதலாக இப்போ யோசிக்க தொடங்குறாரு. அதுக்கு முதன்மையான காரணம், தோழமையாக இருந்த கம்யூனிஸ்டுகள் கூடுதல் சீற்றத்தை இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க, கொதிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று, குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் அந்த வட்டாட்சியர் கம்யூனிஸ்டுகளுடைய கணக்கெடுப்பு நடத்துங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த விவகாரம். அடுத்து, கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அனுப்புனாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்க போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்க தடை, கவனிக்கணும், கண்காணிக்கணும் அப்படின்லாம். இது ரெண்டுமே கம்யூனிஸ்டுகளை ரொம்பவே உசுப்பேத்திருச்சு. உடனடியாக செஞ்சட்டை தோழர்கள் போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக தலைமைச் செயலாளர் அவருக்கு எதிராகவும்
கொடுக்கறதாகவும், இன்னொரு பக்கம் இதற்கு முறையாக விசாரணை நடத்தணும், கல்வி அமைச்சரும் முறையான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் கடுமை கட்டியிருக்காங்க. அதுல முக்கியமா தலைமைச் செயலாளர் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுக்கிறதா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, அவங்க அழுத்தம் கொடுத்தார்கள் என்றால் இவர்களுக்கு புத்தி எங்கே போனது அப்படின்னு காட்டமாகவே ரிப்ளை கொடுத்திருக்காரு சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு சண்முகம்ங்க. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க தமிழ்நாடு தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு அதுக்கு வந்திருக்கிற நேரம் பார்த்து இந்த 2 சுற்றறிக்கைகளையும் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி யாருடைய வாய்ஸை வெளிப்படுத்துறாங்க? அப்ப அமித்ஷாவை குளிர்விக்கத்தான் இப்படியான சுற்றறிக்கையா? ஏன்னா பாஜகவுக்கு கம்யூனிஸ்டுகளும் பிடிக்காது, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் பிடிக்காது. அப்ப அவங்களுக்கு பிடிக்காதது எங்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்களா? இல்ல சிஎம்க்கு தெரியாது, அதிகாரிகள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது எந்த வகையில அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொதிச்சு போயிருக்காரு தோழர் பே சண்முகம். இந்த பின்னணிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவரு கூடுதல் காட்டத்தோடு இந்த ஆட்சி யாரால் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி அதிகாரிகள் செயல்படுறாங்களா அப்படின்னு பேசியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப என்னன்னா இந்த ஆட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குன்னா அதுல வெளியில இருந்து கம்யூனிஸ்டுகள் கொடுக்கின்ற இந்த ஆதரவும் ஒரு முக்கியமான காரணம். இதே மாதிரியான வலதுசாரி கண்ணோட்டத்தோடு தாவேக்காவுடைய ஆட்சி நீண்டதுன்னா என்று வேண்டுமானாலும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல நாங்க மாற்றம் ஏற்படுத்தலாம், பின்வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வார்னிங் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அதனால தான் தொடர்ச்சியான போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு முதன்மை குடைச்சலா விஜய் அவருடைய அரசாங்கத்துக்கு இருக்கு. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூட தாவேக்காவினர் பெரும்பாலானவங்க இன்னும் ரசிக மனநிலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு குத்தலாக ஒரு குட்டு வச்ச மாதிரி அவரு பேசியிருக்காரு. கொஞ்சம் அட்டாக் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா அமைச்சர்கள் திரு வினோத் ஆகட்டும், திரு சரத் ஆகட்டும், இல்லை தாவேக்காவினர் பலராகட்டும், இப்போ கூட 100 நாள் சாதனை, இந்த ஆட்சி சாதனை அப்படின்னு தாவேக்காவினர் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அமைச்சர்கள்லாம். அந்த பொதுக்கூட்டங்களில் கூட முன்னாள் அமைச்சர் அதிமுகல இருந்து இப்போ தாவேக்காவுக்கு வந்த திரு இசக்கி சுப்பையா, அம்பாசமுத்திரம், இன்னும் பலர் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோருமே இன்னைக்கு சிஎம், நாளைக்கு எங்களுடைய விஜய் பிஎம் அப்படின்னு அவரை தேசிய அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. பிஎம் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவரை தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் முன்னிறுத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியும் ஏற்க செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அந்த நேரத்துல புதுசா குட்டையை குழப்புற மாதிரி விஜய் அவரை முன்னிறுத்துறத காங்கிரஸ் விரும்பல. டெல்லி வரைக்கும் இந்த தகவல்கள் போக அங்கிருந்து சில விஷயங்கள் சொல்ல அட்லாஸ்ட் இவரு ரசிக மனநிலையோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் என்ன கூட தான் 4 பேர் நீங்க தான் அடுத்த பிரதமர்லாம் சொல்றாங்க, ஆதரவாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாகிடுமா அப்படின்னும் இந்தியா கூட்டணியில் எம்பிக்களாக தாவேக்கா இல்லை, அதனால எம்பிக்கள் ஆன பிறகு அவங்க தாவேக்கா இந்தியா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு சைடு அப்படி லைட்டாக கூட்டு வச்சு பேசியிருக்காங்க. இப்படி கூட்டணிகள் மூலமாக நெருக்கடி வர இந்த இடத்துல தான் இன்றைய அந்த ஸ்வீட் சர்ப்ரைஸ் 3 விஷயங்கள், அதற்கு அடுத்து அவர் போட்ட அந்த திட்டங்கள். மேஜிக் நம்பரை நோக்கி ஓடும் மாஸ்டர் குதிரை ஒர்க் அவுட் ஆகுமா விஜய் கணக்கு? ஒரு பக்கம் சுற்றறிக்கையை முன்வைத்து கம்யூனிஸ்டுகள் கொடுக்கின்ற குடைச்சல்கள், இன்னொரு பக்கம் பிஎம் வேட்பாளர் அப்படின்னு முன்னகர்த்துவதால அதை தடுக்கும் வகையில் காங்கிரஸ் கொடுக்கின்ற குடைச்சல்கள், மூன்றாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் இங்கே மாநாட்டில் தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டையில் ஓப்பனாக தாவேக்காவோடு இணைந்து பயணிப்போம் அப்படின்னு அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தாலும் கூட இப்போ தையூரில் நடந்த திரு பிரவீன்குமார் அவருடைய சாதி ஆணவ படுகொலை, அந்த படுகொலையை ஒட்டி சாதி ஆணவ படுகொலையில் தடுக்கக்கூடிய சட்டம் வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்காங்க. அதை விசிக மறுபடியும் அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் விரைவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா அது தங்களுக்கான சாதனையாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் நெருக்குதல்களை கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா இன்னொரு பக்கம் இதர சமூகங்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகிடுவோமோ அப்படிங்கிற அச்ச உணர்வும் ஆளுங்கட்சிக்கு இல்லாம இல்லை. அதனாலதான் பல்ல கடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவையெல்லாம் கடந்து மாநிலம் கடந்து காவிரி நீர் இன்னும் நமக்கு வந்து சேராம இருக்கு, அதனால விவசாயம் அங்க ரொம்ப பாழா போயிட்டு இருக்கு, டெல்டா மாவட்டமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, விலைவாசி ஏற்றம், அப்புறம் மேகதாதுல குறுக்கு அணை கட்ட
முயற்சிக்கின்ற கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம், தொகுதி மறுவரையறை, இந்த சிக்கல்கள், இப்படி பல விஷயங்கள்லையும் நெருக்கடி மேல நெருக்கடி. இந்த அரசு ஒழுங்கா செயல்படல, மக்களுக்கான அரசா செயல்படல அப்படின்னு சட்டமன்றத்துக்கு உள்ளாரியும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீமும் கவுண்டர் அட்டாக் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளியிலேயும் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க. ஸோ இந்த இமேஜ் ஒரு பக்கம் வீக்கா போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் இது எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வகையில, சரி செய்யக்கூடிய வகையில, மறக்கடிக்கக்கூடிய வகையில தங்கள் அறிவித்த அந்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றா இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு முதற்கட்டமாக இந்த 3 முக்கியமான அறிவிப்புகளையும் இப்போ பேருந்துகளில் கூடுதலாக எல்எஸ்எஸ் உள்ளிட்ட பேருந்துகளில் கட்டணமில்லா பேருந்து பயணம் மகளிர்களுக்கு, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அந்த ரத்து, இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி அந்த திட்டத்தின் கீழே 3 கேஸ் சிலிண்டர்கள். இதில் வரக்கூடிய விமர்சனங்களுக்கும் பதிலாக நாங்கள் படிப்படியாக முழுமையாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், சொன்னபடி 6 சிலிண்டர் கொடுத்துருவோம் அப்படின்னும் இப்போ இருந்தே தாவேக்காவினர் கவுண்டர் கொடுக்கவும் தொடங்கியிருக்காங்க. இப்போ நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இமேஜ் உருவாகும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு கைவிட்டதன் மூலமாக நம்முடைய தொழில் வளம் பாதிக்கப்படும் அப்படின்னு திமுக விமர்சிக்க, இல்லை நாங்கள் இப்போ பசுமையை காப்பாற்றியிருக்கோம், விவசாயிகளை காப்பாற்றியிருக்கோம், பரந்தூர் மக்களை காப்பாற்றியிருக்கோம் அப்படின்னு தாவேக்கா பதிலடி கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்படியாக இந்த கேமை கொண்டு போகிறாங்க. இவை எல்லாமே நாளை கூட்டணி கட்சிகள் இல்லாமலே அந்த 180ங்கிற மேஜிக் நம்பரை கொண்டு வந்து கொடுத்துரும் இடைத்தேர்தல் வந்தாலும் அப்படின்னு முழுமையாக நம்புறாங்க விஜய் அவங்களுடைய பட்டாளம்ங்க. இந்த இடத்துல நம்ம இதையும் பொருத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு இப்போ அந்த சாதனை கூட்டத்தில். ஏற்கனவே அங்கேருந்து அதிமுகலேருந்து 6 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 10 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் 25 பேரும் வந்துருவாங்க அப்படின்னு மறுபடியும் அந்த விஷயத்த இப்படி சீவிட்டு பேசியிருக்காரு. அப்ப ஒரு பக்கம் பலகீனமான அதிமுகவை முழுமையாக பலமிழந்த கட்சியாக மாற்றிவிட்டு அங்கிருந்து சக்திகளை எடுத்து தாவேக்காவை பலமாக்கி அந்த மேஜிக் நம்பரை அடையணுங்கிறது தான் தாவேக்காவுடைய திட்டமா அப்படின்னும் கேள்விகள் வருது. இதை வைத்து தான் மறுபடியும் குதிரை பேர அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக இப்போ மீண்டும் தாவேக்காவை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இப்படி 2 தரப்புலும் பயங்கரமா மோதிக்கிட்டாலும் இந்த ஆடுபுலி ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக தாங்க பயணிச்சிட்டு இருக்கு. யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த 3 அறிவிப்புகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.